ஸோ இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற நம்ம வைஸ் சேர்மனுக்கும் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஜெனரல் கன்வென்ஷன் டேக்கு வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நம்ம பிரசிடென்ட் அவர்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு. சார் நஞ்சிகன் சார் நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அழைப்பேற்று வருகின்ற சிறப்பித்த நம்முடைய ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அவர்களுக்கு பெட்ரா சார்பில் நடத்தி நிறைவு சார். அந்த டேபிள் கூட சிபிஆர் ரெடி பண்ணுங்க. தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் திருவள்ளூர் சேர்மன் திரு நந்தகோபால் சார் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். புலவர் மாணிக்கம் சார் செங்கல்பட்டு அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நன்றி தெரிவித்து நம்ம சக ஊழியர்கள் அனைவரும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி. முக்கியமான நன்றி நம்முடைய சேர்மனுக்கு சொல்லணும். ஏன்னா சேர்மன் நேற்று இருந்தாங்க, இன்றைக்கி அவங்களால இருக்க முடியல. பல்வேறு அலுவல் காரணமாக அவர்களுக்கும் நம்முடைய பொருளாளர் திரு ஜெயராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நம்ம பதவி ஏற்காத நம்முடைய திருவண்ணாமலை சேர்மன் நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய எம்சி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே கொடுத்துருக்கோம். அந்த கிளீனிங் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஈவினிங் 5 மணிக்கு எல்லா இடத்துக்கும் வருவேன். நம்ம வந்து குப்பையில் இருக்கக்கூடாது. எங்கேயுமே ஏதாவது இருந்ததுன்னா நான் ஒன்லி அங்கே மூலையில் போய் திரிச்சு வைக்கிறது, அது இது உங்கள் இருக்கக்கூடிய கேம்பஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள். வெளியிலே இருக்கிறது நாங்கள் காலப்பட பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு 20 மூட்டை எடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு மூட்டை இருக்கும், அல்லது வெளியே கொண்டாந்து போடுங்க. இது இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய நம்ம இடத்தை சுத்தமாக இருந்து நாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரே ஒரு உத்தரவாதத்திடம் கேட்டு எல்லாரும் ஃபோட்டோ போஸ்ட் பண்ண அந்த உங்களுடைய ட்ரைனிங்கில் அன்போட தெரிந்து கொண்டு ஐயா அவருடைய ரத்துதான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நன்றி. ஜெனீவா கன்வென்ஷன் டேல இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பானது. நம்மளுடைய ஐஆர்சிஎஸ்னுடைய வரலாற்றில் இது ஜனநாயகம் முறையில் தேர்தலாக இருக்கின்ற முதற்கண் ஸ்டேட் சேர்மன் ஐயா ராஜேஷ் ஐயா அவங்களையும் வைஸ் சேர்மன் வந்துட்டாங்க அவங்களையும் ப்ரொஃபஸர் ஜெயராம் சார் அவங்களையும் ஜெனரல் செக்ரட்டரியும் முதற்கும் சார்பாக வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஜெனீவா கன்வென்ஷனில் இந்த நிகழ்ச்சி முக்கியமானது, அதனால இதை ஏற்பட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறவங்க தெரியும், ரெட் கிராஸ் வந்து உற்பத்தியானதே போக்குவரத்து நிகழ்ச்சியாக தான். அந்த போக்குவரத்து அடிப்பட்ட அந்த உடனடியாக ஃபீட்பேக் கொடுத்து முன்னாடி அவங்க சர்ச் பண்ணுறது, அதனால உயிர் காக்கும் கலை எனப்படுகிற அருமையான கலையை இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய கலை. நாங்கள் 3 hours பண்ணுறோம். பட் சிபிஆர் மட்டும் 12 இருக்காங்க, செஞ்சு காமிச்சிடலாம். முதல்ல இந்த சிபிஆர் செய்யும்போது முதல்ல 2 மூச்சு பார்க்கணும். முதல்ல அவங்க மூச்சு இருக்குதா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது ரத்த ஓட்டம் பாருங்களா, 2 கன்ஃபார்ம் பண்ணணும். மூச்சு விடாது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வயசான தாயா தாத்தா பாட்டி யாராக இருப்பாங்க. மழை காலத்தில் காலையில் அந்த பாட்டி எழுந்து போயிருக்கு, கொஞ்சம் அம்மா சொல்லி அதாச்சா பாட்டி பாருங்க வீடியோ பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு ஆமா ஹாய் போயிடுச்சின்னு சொல்லக்கூடாது. ஸோ there is 3 methods மூச்சு கொடுக்காது. 3 methodsனா லுக், லிசன், ஃபீல். 3 மெத்தட் பார்க்கணும். முதல்ல லுக்கில் அப்படி ஆக்கிக்கப்பட்டது இதில் பார்த்தது மார்பிப்பா. அந்த மார்பு எழுப்பி அமர்ந்தா மூச்சு விடுறாங்க. ஏன் எழுப்பி அமர மூச்சு இருந்தாக்கா மூச்சு விட போகும்போது எல்சிபி வெடிக்கும் வருணும். அப்போ எழுதும். அப்போது இந்த லங்ஸ் எழுப்பி அமர்ந்தா மூச்சு வருது. ஸோ முதல் லுக் மார்பிப்பா எழுப்பி அமர்ல
மூச்சு வரல ஃபஸ்ட்டு. செகண்டு லிசன். லிசன்னா காதால் கேட்கணும். மூச்சு விடணும். வீட்டுக்கு காதில் மூச்சு வர வைக்கிறது மூக்கு. மூக்கால் போய் இந்த காதில் கட்டி வச்சு பார்க்குறோம். சவுண்டு வரும். சவுண்ட் தான் மூச்சு இருக்குது. சவுண்டெல்லாம் மூச்சு இல்லை. மூச்சு வச்சுக்கணும் கன்ஃபார்ம். மூணாவது கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லுக் லிசன் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணாக்கா நம்ம உடம்புல ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பகுதி இது. நம்ம உடம்புலேயே ரொம்ப உணர்வுபூர்வமான பகுதி இது. தாய்மார்கள்லாம் குழந்தை கொஞ்சம் போது கண்ணத்தில் ராஜாதி செல்லும் கண் தருவாங்க. குழந்தைக்கு கணக்கில் முத்தம் விடுவாங்க. யாருக்கு முத்தம் விடுவாங்க? குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அப்போ கண்ணை வந்து ஒரு சென்சிட்டிவ் சிங்கள வந்து கண்ணத்தில் முத்த விட்டார் பேர். ஸோ கண்ணும் சென்சிட்டிவ். இந்த கண்ணை கட்டும்போது அவங்க மூக்கு கிட்ட வச்சாக்கா சூடாக கற்றுக்கூடாது. அது காற்று தான் மூச்சு இருந்தாங்க இல்லைன்னா மூச்சில் இருக்கு.